ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டெய்லி வேர் கலெக்ஷன் ஸ்டட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்ட் வந்து 2 கிராம்ஸ் உள்ள ஸ்டட்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். அதோட வேஸ்டேஜும் வந்து சொல்லியிருக்கேன். இந்த இப்போ ஸ்டட்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இயரிங்ஸ் இது வந்து ஒரு 4 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு 6 கிராம்ஸ்க்குள்ள இயரிங்ஸ் எல்லாமே 6 கிராம்ஸில் கூட நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது. இந்த ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜே டைப் மாடல். இது வந்து 2 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து 18%. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் ஸ்டட்டு தான். இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18% தான். இப்போ நான் காட்டுறது எல்லாமே மோஸ்ட்லி 18 to 20% வேஸ்டேஜ் உள்ள ஸ்டட் தான். எல்லாமே வந்து கேஸ்டிங் மாடல் டைப் 1, 2 மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா 2.5 கிராம் ஸ்டட்டு இது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜே டைப் ஸ்டட்டு தான். இதோட வேஸ்டேஜ் வந்து 18%. இப்போ பார்க்குற இந்த ட்ராப் மாடல் ஸ்டட்டு பார்த்திங்கன்னா அபோவ் வந்து ஒரு 2 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து 20% என்னமோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சந்தன் பாலி மாடல் டிசைன் தான். இதோட கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து 20%. இந்த மாடல் தான் நான் எடுத்திருந்தேன். இது வந்து இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஜே டைப் மாடல் மாதிரி. மேலே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே மொட்டு வர்ற மாதிரி. ரொம்பவுமே வந்து சிம்பிளான டிசைன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.7 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து 18%. கேஸ்டிங் மாடலில் வர எல்லா ஸ்டட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகிறது 18% தான் வந்து சொன்னாங்க. நம்ம வந்து அதர் டைப்பில் போகும்போது அதோட டிசைனை பொறுத்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஒரே ஸ்டட்டில் வந்து உங்களுக்கு 2, 3 ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சந்தன்பாலி மாடல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஒரு 2, 3 மாடலாக இருக்கும். ஸோ அப்போ அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அபோவ் வந்து ஒரு 22%க்கு மேலே தான் இருக்கும். என்னோடய ஓல்டு ஸ்டட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் தான். ஸ்டோன் வச்சுருக்கோம் ஃபுல்லாமே. ஸோ இந்த ஜே டைப் மாடல்லே ஸ்டோன் வச்ச மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதாவது வந்து 2 லைனில் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வந்து இப்போவே நான் ஸ்டோன் வச்சதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வேல்யூ எனக்கு கம்மியாச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைமும் வந்து அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் கோல்டே வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து டெய்லி வேர்க்கு வந்து ஸ்டோனை விட கோல்டு வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். இதே வந்து ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த ஸ்டோனோட ஷைனிங் போயிடுது இல்லையா, போன அப்புறமா அதை ரீசேல் வேல்யூ பார்க்கும்போது ஸ்டோனெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா கோல்டோட வெயிட்டே நமக்கு வந்து ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். இந்த குட்டி ஸ்டட் கலெக்ஷன் வந்து ஜிஆர்டி விட சரவணா ஸ்டோர்ஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறையாவும் கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஜிஆர்டியை தாண்டி. பட் வந்து கோல்டோட குவாலிட்டி எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில. நான் வந்து சில்வர் வாங்கும் போது தான் பார்த்தேன். ஸோ வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஸ்டட்டில் சரவணா ஸ்டோர்ஸில். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பில் நம்ம பார்க்கலாம். ஒரு நோஸ் பின் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 200 மில்லிகிராம். அதுக்கு வேஸ்டேஜ் போயிட்டு 20% போட்டு வச்சுருந்தாங்க. எதுக்குங்க 20% அதுக்கு போய் போட்டிருக்கீங்க அப்படின்னு நானும் கேட்டேன். ஒரு பேசிக் மாடல் தாங்க, அதுக்கு போய் 20% போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டட்டு நான் வாங்கினது 2.7 அந்த மில்லிகிராம்ஸில் வாங்கியிருந்தேன். அதோடய வேஸ்டேஜ் வந்து 14% கொடுத்துருந்தாங்க. நான் கிஃப்ட் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு வேஸ்டேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு ஸ்டட்டை பார்த்திங்கன்னா 2.2, அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 17% வந்திருந்தது. நம்ம வந்து கோல்டு கூட அமௌண்ட் கொடுத்து வாங்கிடலாங்க. இந்த வேஸ்டேஜ்க்கு கொடுக்குற அமௌண்ட்டு தான் வந்து சொல்ல முடியல, அந்த அளவுக்கு போகுது. எப்படி வந்து நம்ம கேஷில் மைனஸ் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து கிஃப்ட்டே வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்லாட்டை பாருங்கள், எவ்வளோ வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க. அடுத்தது வந்து உங்களோட வேஸ்டேஜ் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 9% தான் செலக்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி கேஷில் எவ்வளோ கம்மி பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 700க்குள்ளே மட்டும்தான் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்கிறப்போ நமக்கு வந்து லாஸ் தான். நீங்கள் வந்து அதுக்கு வந்து கிஃப்ட்டே செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து அபோவ் ஒரு 14% இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 1500க்கு மேலே வந்து குறைப்பாங்க. அப்போ உங்களோட கிஃப்ட் ஆப்ஷன் பாருங்கள். அந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் வருது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே வந்து அமௌண்ட்டுக்கோ இல்லை ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே கிஃப்ட்டுக்கோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணாதீங்க. எது வந்து பெஸ்ட்டுன்னு கொஞ்சம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க கோல்டுக்கு வந்து கேஷ் தான் வந்து சூஸ் பண்ணோம். அதே வந்து சில்வருக்கு வாங்கும்போது, நான் கிஃப்ட்டே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நெறையா நமக்கு வந்து மைனஸ் ஆக போறதில்ல சில்வர பொறுத்தவரைக்கும். ஸோ, அதனால வந்து நான் கிஃப்ட்டு தான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இது வந்து என்னோட ஓல்டு கோல்டு. அதர் மேக்குங்கிறதால கிட்டத்தட்ட 200 மில்லி வந்து கம்மி பண்ணாங்க. அதுவும் இல்லாம வந்து அவங்களோட ஓன் மேக் கிடையாது. நோஸ் பின் வந்து அவங்களோட மேக்குங்கிறதால அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து எப்படி மைனஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓல்டு கோல்டு வந்து ஸ்டோன் வேல்யூ போக வந்து 7 கிராம் 310 மில்லிகிராம்ஸ் இருந்தது. எனக்கு வேஸ்டேஜ் மட்டுமே வந்து 200 மில்லிகிராம்ஸ் வந்து மைனஸ் பண்ணாங்க. பிகாஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தது. அதனால கூட எனக்கு நிறைய வேஸ்டேஜ் போச்சு. நியூ கோல்டு பார்த்தீங்கன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணது 5 கிராம் 250 மில்லிகிராம்ஸ் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டப்பாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நோஸ் பின் தனித்தனியான வேஸ்டேஜ் இல்லையா அதெல்லாம். பேலன்ஸ் வந்து எனக்கு 2 கிராம்ஸ் இருந்தது. அதில் 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா, வேஸ்டேஜுக்கும் ஜிஎஸ்டிக்கும் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற 1 கிராமுக்கு எனக்கு வந்து வவுச்சர் மாதிரி கொடுத்துட்டாங்க. 9386 ருப்பீஸ்க்கு வந்து வவுச்சர் கொடுத்துட்டாங்க. அதை தான் வந்து நான் என்னோடய தாலி செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இதை கண்டிப்பாக வந்து எனக்கு இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே போச்சு. ஷாப்புக்கும் எனக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பட் வந்து அந்த வவுச்சரை நான் வந்து என்னோடய தாலி செயினுக்கு யூஸ் பண்ணலை. எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து வேறு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நியர்லி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 1 கிராம் வேஸ்டேஜ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் பே பண்ண வேண்டியதா இருக்குது. இது வந்து நான் தனித்தனியான வேஸ்டேஜ் செலக்ட் பண்ணேன் இல்லையா, அதனால கூட வந்து 1 கிராம் வந்து போயிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 7 கிராம்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு 5 கிராம்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னா, இப்போ சிங்கிளான ஒரு வேஸ்டேஜ் வந்து பே பண்ணால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூட லெஸ் ஆகலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, இந்த செயினை தவிர, அதாவது அந்த செயின்ஸு அப்புறமா வந்திங்கன்னா பேசிக்கான பிரேஸ்லெட் இதெல்லாம் தவிர்த்து எல்லா ஜுவல்லரியுமே அபோவ் வந்து 16% தான் இருக்குது. இதே நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக பார்க்க போனோம்னா அபோவ் வந்து 20%க்கு மேலே தான் இருக்குது. ஆன்டிக் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா, எடுக்கிறதே வந்து 22% தான். அதுக்கு கீழே இல்லவே கிடையாது. டோட்டலாக அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணது ரூ. 1598. என்னோடது பார்த்திங்கன்னா, அபோவ் வந்து 50,000 ஸ்லாட். மொத்தமாக வந்து 56,000 எனக்கு ஆச்சு. அரௌண்ட் வந்து ஒரு ரூ. 1500 வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்லாட்டில் வந்து எனக்கு என்னென்ன வந்ததுன்னா, அயர்ன் பாக்ஸு, அப்புறமா லைக் ட்ரிபிளி கடாய், அப்புறமா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு கிண்ணம் டைப்பில் நிறையா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இயர்பட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் நான் கிஃப்ட்டை அவாய்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது. திரும்ப நம்ம வாங்கினாலும் அது யூஸ் ஆக போகிறதில்லங்கிறதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் நியர்லி நமக்கு வந்து ஒரு 800 ருப்பீஸ் இல்லைனா 900 ருப்பீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் கேஷாகவே சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் வாங்க போகிற வேஸ்டேஜ் என்ன, அண்ட் வந்து எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க, எவ்வளோ கிராம்ஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் பை.